ஸோ என் பேர் நவீன். நான் கோயம்புத்தூர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம். சரி எவாக்குவேட் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு ஏர்லியராகவே கணிச்சு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லாருமே நாங்கள் பசங்க ஒரு 12 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிச்சு. ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ கிளம்பும் போதையே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரையுமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று. ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாங்க. 5 மினிட்ஸ் உடனே எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்டு சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்இன் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து. டெல்லிக்கு எப்படி வந்தீங்க நீங்கள்? பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு அதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது பிளாக் அவுட் ஆச்சு. கரண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ அதிலே பசங்க எல்லாருமே பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். வண்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 12 டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு 7:40க்கு ஏறணும். மத்தியானம் ஒரு 4 o'clock போல் டெல்லி ரீச் ஆகிடும். இப்போ அப்போ வந்து ஒரு வார் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கே வந்து அந்த இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனீங்க? ஏன்னா பிளாக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சவுண்டு கூட ஒரு விதமான பேனிக் நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதை எப்படி அதை கடந்து வந்தீங்க? எப்படி அதை கடந்து? ஸோ அதுதான் ஒரு 1 வீக்காகவே இந்த பேஜ் போயிட்டு இருந்துச்சு, கிளம்பலாமா கிளம்ப வேணாமான்னு சொல்லி. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்போதைக்கு எதுவும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இந்த எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது பிளாக் அவுட் ஆனவுன்னா சரி எப்படியும் நம்மளை இவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லோரும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது, லக்கியாக நாங்கள் ஏர்லியராக கிளம்புனதுனால நாங்கள் ஈஸியாக டெல்லி ரீச் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதான் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பாதி பசங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் பசங்க கிளம்பி